இன்றைக்கி ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு பம்பு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. நான் புதுசா பம்பு வாங்கியிருக்கேன். ஆனா வாங்கி 2 தடவ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா அதுக்குள்ளேயே ஹெட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்களேன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அந்த பம்பை நான் கழட்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அந்த பம்புக்குள்ள நெறைய மண்ணுலாம் இருந்தது. அது மட்டும் இல்லங்க, அந்த பம்பு வால்வு வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாகி போயி அந்த வால்வு அப்படியே எல்லாமே ரேகை ரேகையா கோடு கோடா விழுந்துருச்சு. இது ஏன் அப்டின்னா, அந்த டைரக்ட்டா இது மாரி டேப்ல மாட்டி நீங்க வால்வுல தண்ணி எடுத்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, கட்டாயமா உங்களுக்கு இந்த மாரி ப்ராப்ளம் வரும். ஹெட்டு போயிடும். அதனால யாருமே இந்த மாரி அடாப்டர யூஸ் பண்ணி டேப்ல டைரக்ட்டா யூஸ் பண்ணி நீங்க பம்பை இயக்காதீங்க. அப்படி இயக்குனீங்கன்னா, உங்களுடைய ஹெட்டு சீக்கிரமா போயிடும். இதுக்கு நீங்க ஒரு தடவ தான் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கன்ன ஆன் பண்ணி 2 செகண்ட்லயே முடிஞ்சு போயிரும். அந்த உங்களுடைய வால்வு வந்து வீணா போயிரும். அதுக்கப்புறமா அந்த ஹெட்டே மாத்த வேண்டிய சூழல் தான் ஏற்படும். தயவுசெய்து யாருமே இந்த மாதிரியான அடாப்டர நம்ம இந்தியாவுல யாரும் யூஸ் பண்ணவே வேண்டாம். இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, பூமியிலேருந்து உறிஞ்சி டேங்க்ல ஸ்டோர் பண்ணி, அங்கேருந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து யூஸ் பண்ற மாரி தான் இங்க இந்தியாவுல பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து அந்த மாரி ஒரு சூழல்ல இருக்கும்போது, நீங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அடாப்டர யூஸ் பண்றது வேஸ்ட்டு. ஏன்னா, இந்த பூமிக்குள்ள மண்ண உரியும்போது, அந்த உறிஞ்சி அந்த அதாவது தண்ணீய உரியும்போது, அந்த தண்ணீல மணல் கலந்து வரும். அது கலந்து டேங்க்ல ஸ்டோர் ஆயிரும். அது வந்து மிதந்துகிட்டே இருக்கும் தண்ணீல மிக்ஸ் ஆயி. அந்த நேரத்தில நீங்க கீழ பம்ப செலவு பண்ணீங்க, பம்புக்கு தண்ணி எடுத்து பம்பை யூஸ் பண்ணும்போது, ஃபில்டர் பார்த்தீங்கன்னா, ஃபில்டர்ல வந்து மெல்லிய துகள்கள் தான் இருக்கும். மெல்லிய ஹோல் தான் இருக்கும். அந்த மெல்லிய ஹோலுக்குள்ள தண்ணிக்குள்ளேயே மிதந்து வரக்கூடிய பொடி மணல்கள் வந்து அந்த ஃபில்டர் உள்ள நுழைஞ்சு நம்ம பம்புக்குள்ள போயிருது. பம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்கால ஆன ஒரு சில வால்வுகள் தான் இருக்கும். அந்த வால்வுக்குள்ள போய் இது இடையில மாட்டிக்கும்போது, அந்த வால்வு பஞ்ச் ஆயிடுது. பஞ்ச் ஆயிட்டுனா அந்த வால்வு போயிடுதுங்க. அதனால தயவுசெய்து யாருமே இந்த மாதிரி நீங்க டேங்க்ல இருந்து டைரக்ட்டா அந்த அடாப்டர பொருத்தி நீங்க பம்புக்கு பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்க. அப்படி பயன்படுத்தினீங்கன்னா, நீங்க ஹெட்டு சீக்கிரமா போயிடும். சீக்கிரம் இல்லங்க, நீங்க பயன்படுத்தின அடுத்த செகண்டே போயிடும். அதனால யாருமே நீங்க வந்து அந்த மாரி பயன்படுத்தாதீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, பயன்படுத்துறது அப்புறம் எப்படின்னா, நீங்க டேப்ல மாட்டாம பக்கெட்ல நீங்க போட்டு, பக்கெட்ல இருந்து தண்ணிய உறிஞ்சி விட்டுட்டு, அத பம்ப்ல மாட்டி, அதுக்கப்புறமா இயக்கிக்கிற மாரி நீங்க பண்ணுனீங்கன்னா, கட்டாயமா உங்களுக்கு பம்ப் லைஃப் வரும். ஆயில் சீலு தேயாது, வாட்டர் சீலு தேயாது. பம்பும் அதிக லைஃப் வரும். உங்களுக்கு உடனேயும் மிஷின ஆன் பண்ண உடனேயும் உங்களுக்கு கண்ணுக்கு தண்ணி வந்துரும். அதாவது ட்ரிக்கருக்கு தண்ணி வந்துரும். நீங்க உடனே நீங்க அடுத்து உங்களுடைய வேலைய ஆரம்பிக்கலாம். ஹெட்டு வீணாயிடுது, ஹெட்டு வீணாயிடுதுன்னு சொல்லி நீங்க வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்க எத்தனை ரூ. 1000 நீங்க வாங்கினாலும் சரிங்க, இந்த மாடல் பம்பு உங்களுக்கு இதே பிரச்சனை தான் வந்துகிட்டு இருக்கும். எத்தனை தடவ நீங்க ஹெட்டு மாத்தினாலும், எவ்வளோ ஹெவி காஸ்ட்லியான ஹெட்டு மாத்தினாலும் இந்த பிரச்சனை கட்டாயம் வந்தே தீரும். இந்த பிரச்சனை எல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த அடாப்டர தவிர்த்துடணும். நான் சொன்ன மாதிரி அழகா பக்கெட்ல தண்ணிய வச்சு, அதிலேருந்து வாய வச்சு உறிஞ்சி விட்டு, அதுக்கு பிறகு நீங்க பம்புல நீங்க சொருவி அத பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. பம்பு லைஃப் வரும். நீங்க என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய வேலைய அழகா நீங்க ரொட்டீனா நீங்க முடிச்சுக்கலாம். இது மாதிரியான பிரச்சனையிலிருந்து நீங்க விடுதலை ஆயிரலாம். உங்களுடைய பணத்த நீங்க சேவ் பண்ணிக்கலாம். நேரத்த மிச்சம் பண்ணிக்கலாம். சன்கூல் தமிழ் சேனலுக்கு நீங்க புதியவர்னா, சன்கூல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதற்கும் மேலே பிடிச்சதுன்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது நன்றி, வணக்கம்.